ஹாய், நம்ம இப்போ மிஸ்டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரீ கன்சென்ட் அஃபெக்ட் ஆகக்கூடிய 5 விஷயங்களில் ஒன்று மிஸ்டேக்கு. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், கொயர்ஷன், ஃப்ராட், மிஸ்ரெப்ரசன்டேஷன், மிஸ்டேக். இந்த 5ல் ஒன்று இருந்தாலும் கன்சென்ட் இஸ் நாட் எ ஃப்ரீ கன்சென்ட் அப்படின்னு சொல்லி படித்தோம். இப்போ மிஸ்டேக்கை பற்றி பார்ப்போம். மிஸ்டேக்குன்னா என்னன்னு சொன்னால் எரர் இன் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங். இவன் அதை புரியக்கூடியதில் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஒன்று கான்ட்ராக்டில் இருக்க டேர்ம்ஸாக இருக்கலாம், இல்லாட்ட சட்டமாக இருக்கலாம், அல்லது அதோடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். இவன் புரிஞ்சுக்கிட்டதில் ஒரு மிஸ்டேக், எரர் இன் அண்டர்ஸ்டாண்டிங் தி லா ஆர் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட், ஒரு தப்பு. அந்த தப்பு 2 விதமாக இருக்கலாம். ஒன்று தப்பு ரிகார்டிங் தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்டு, அல்லது மேபி ரிகார்டிங் த கன்சர்ன்ட். இது கன்சர்ன்ட் அகெயின்ஸ்ட் இதில் மிஸ்டேக்காக இருந்ததுன்னு சொன்னால் செக்ஷன் 30 என்ன சொல்லுவாங்க? எனி கன்சர்ன் ஷுட் பி த பார்ட்டிஸ் ஷுட் அக்ரி ஆன் த சேம் திங் அண்ட் த சேம் சென்ஸ். அப்போ கன்சர்னில் தப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகுது? இந்த ரூலில் க்ளோஸ் ஆகிடுது. அது இது சேம் திங் சேம் சென்ஸில் அக்செப்ட் பண்ணலை, அதனால் கான்ட்ராக்ட் வாய்டுன்னு கான்சென்சஸ் அடைடம்ல இல்லை, சேம் திங் சேம் சென்ஸில் இல்லை. கன்சென்ட்டில் மிஸ்டேக் ஆகிருந்ததுன்னு சொன்னால் செக்ஷன் 13 படி செல்லாது. அப்போ கன்சென்ட் இல்லாமல் வேறு விஷயமா இருந்ததுன்னா செக்ஷன் 13 சொல்லுவாங்க, when both செக்ஷன் 20 when both the parties made a mistake regarding something which is essential to the contract ஆனால் அது void அப்படின்னு சொல்லுவாங்க. both the parties மிஸ்டேக் பண்ணணும். ஒரு ஆள் மிஸ்டேக் பண்ணால் கான்ட்ராக்ட் வாய்டுன்னு சொல்ல முடியாது. 2 பேரும் மிஸ்டேக் பண்ணியிருக்கணும். ரிகார்டிங் எசென்ஷியல் திங்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட், மெட்டீரியல் ஃபேக்ட் ஆஃப் தி கான்ட்ராக்டாக இருக்கணும். நம்ம முதல்ல போத் ஆர் அண்டர் மிஸ்டேக்குங்க கேஸ் எடுக்கலாம். போத் ஆர் அண்டர் மிஸ்டேக், 2 பேரும் தப்பு பண்ணுவாங்க. இது 2 விதமாகவும் இருக்கலாம். 2 பேர் தப்பு பண்ணுது, 2 பேரும் ஒரே தப்பு பண்ணலாம், அல்லது 2 பேரும் வேறு வேறு தப்பு பண்ணலாம். 2 பேர் ஒரே தப்பு பண்ணதுக்கு ஒரு உதாரணம் இல்லஸ்ட்ரேஷன் பி செக்ஷன் 20 அதில் சொல்லுவாங்க, ஏ குதிரையை விற்காரு, பி குதிரையை வாங்குதாரு. 2 பேருக்கும் தெரியாது இவங்க அக்ரிமெண்ட் போட்ட அன்னைக்கு அந்த குதிரை செத்து போச்சுன்னு. வேற ஒரு இடத்துல நிற்கி குதிரை, இவங்க இந்த இடத்துல நின்றுட்டு குதிரையெல்லாம் பார்த்துட்டு இவங்க அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்ட அன்னைக்கு அந்த குதிரை இல்லை. இப்போ என்ன ஆகுது? ஏயும் மிஸ்டேக் பண்ணுதாரு, பியும் மிஸ்டேக் பண்ணுதாரு, 2 பேரும் ஒரே தப்பு பண்ணிட்டாங்க. இது both the persons make a common mistake. இது இல்லாமல் காமன் மிஸ்டேக் இல்லாமல் வேறு மியூச்சுவல் மிஸ்டேக்கும் பண்ணலாம். 2 பேரும் வேறு வேறு தப்பு பண்ணலாம். ஒரு கேஸ் ரேஃபிள்ஸ் வர்சஸ் விச்சல் ஹாஸ். இதில் என்னன்னா, ஒரு கப்பல் பாம்பேலேருந்து வருது, ஒன்று அக்டோபரில் வருது, ஒன்று டிசம்பரில் வருது. 2மே கப்பலுக்கு ஒரே பேர் உள்ள கப்பல் அக்டோபர்லேயும் வருது, டிசம்பர்லேயும் வருது. ஒரு ஆள் நினச்சிக்கிட்டாரு இது அக்டோபர் கப்பல்னு, ஒரு ஆள் நினச்சிக்கிட்டாரு இது டிசம்பர் கப்பல்னு. இப்போ என்ன ஆச்சு? 2 பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே தப்பு இல்லை, மியூச்சுவல் மிஸ்டேக், வேறு வேறு தப்பு. இவர் அக்டோபர் நினச்சிக்கிட்டாரு, இவங்க டிசம்பர் கப்பல். நீ அக்டோபர் கப்பலில் ஏற்றி விடு அப்படின்னு சொல்லுதாரு, அவன் நினச்சிக்கிட்டு தான் டிசம்பர் கப்பலில் ஏற்றி விட சொல்லுதாரு. ஏன்னா பீரியடை சொல்லலை. பாம்பேலேருந்து வாரா பியர்லெஸ் அப்படிங்கிற கப்பலில் சரக்கை ஏற்றி விடுன்னு சொன்னான். அதில் டேட்டா ஸ்பெசிஃபை பண்ணலை, கப்பல் பேரை ஸ்பெசிஃபை பண்ணால். அதே பேர் உள்ள கப்பலில் 2 மாதத்துலேயும் கிளம்புது. அதனால் இவங்க தப்பு பண்ணாங்க, அது செல்லாமல் போச்சு. இனி நெக்ஸ்ட்டு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் எசென்ஷியல் டு த கான்ட்ராக்ட். 2வது கண்டிஷன். முதல் கண்டிஷன் both the parties should make a mistake. 2வது கண்டிஷன் matter should be essential to the contract. அப்போ essential to the contractல என்னவாலாம் இருக்கலாம்? 1 identity of person, 2 subject matter, 3 nature of the promise. First one is identity of the person, second subject matter, third promise. First one எடுக்கலாம், mistake as to the identity of the party. இந்த பார்ட்டிஸை பற்றி இப்போ ஏயும் பியும் கையெழுத்து போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. பி நினச்சிக்கிட்டு தான் நம்ம சியோட தான் அக்ரிமெண்ட் போடுதோன்னு. ஆனால் சிக்கு பதிலாக யார் இருக்கா? ஏ உட்காந்துருக்காங்க. இவங்க என்ன மிஸ்டேக் ஆகிட்டு
ஐடென்டிட்டி ஆஃப் த பர்சன். இவன் நினைக்கிறது ஒரு ஆள், அங்கே கையெழுத்து போட்டிருக்குது ஒரு ஆள். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ஏ அண்ட் கம்பெனின்னு இருக்கும், அதுமா டிரான்சாக்ஷன் நடத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏ அண்ட் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தன் அவன்கிட்ட இருந்து விலை வாங்கியிருப்பான். ஏ கம்பெனி அப்படின்னு வச்சுருப்பான், பேரை மாற்றி வச்சுருப்பான். இவன் நினச்சிக்கிடுவான் ஏ அண்ட் கம்பெனி கூட தான் டைரெக்டாக நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவன் ஏ கம்பெனி அப்படின்னு புதுசாக பேரை மாற்றி வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அவன்கிட்ட இருந்து விலைக்கு வாங்கிட்டு. இவன் நினச்சிக்கிட்டு இருக்குது ஏ அண்ட் கம்பெனி, டீல் பண்ணது யாரோட, ஏ கம்பெனியோட. அந்த மாதிரி மிஸ்டேக் இருக்கலாம். அது வந்து ஐடென்டிட்டி பை ஃப்ராடாக இருந்தாலும் இதே தான் கதை. ஏன்னு சொன்னால் அங்கே கான்சென்சஸ் ஆட் இடம் இல்லை, ஐடென்டிட்டி பை ஃப்ராட். ஆனால் நேரடியாக ஒரு ஆளோட அக்ரிமெண்ட் நடத்துனாங்கன்னா இவன் அவனோட தான் நடத்துகிறாங்க அப்படின்னு. இதில் ஒரு கேஸு செட் வெர்சஸ் பட். இதில் ஒருத்தன் இவன் போனால் அந்த தியேட்டரில் டிக்கெட் கொடுக்க மாட்டான்னு நினச்சிட்டு வேற ஒருத்தனை விட்டு டிக்கெட் வாங்கிட்டான். இவனுக்குன்னு தெரியாதனால அவங்க கொடுத்தாங்க. அதனால் அவன் அந்த கடைசி கோர்ட்டுக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க, நீ ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு தான் டிக்கெட் வாங்கின. ஐடென்டிட்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு ஷோ, அந்த தியேட்டரு நாடகத்தோட ஃபஸ்ட்டு ஷோ, அது வந்து முக்கியமானது ஐடென்டிட்டி. அதனால் நீ ஐடென்டிட்டியை மறைச்சி வாங்கினதுனால செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஐடென்டிட்டி முக்கியமாக இருந்ததுனால. அதே மாதிரி ஐடென்டிட்டி வந்து முக்கியம், அது தப்பாக இருந்ததுன்னா அது மேட்ரு செல்லாது, அந்த கான்ட்ராக்ட் செல்லாது. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் மேட்ரு போவோம். சப்ஜெக்ட் மேட்ரு வந்து என்னெல்லாம் இருக்கலாம், நான் எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம், இவங்க அக்ரிமெண்ட்டு போட்ட அன்னைக்கு குதிரை இல்லவே இல்லை. அப்போது இவங்க கையெழுத்து போடுறது அக்ரிமெண்ட்டு சமயத்தில் எதை பற்றி கான்ட்ராக்ட் எழுதாங்களோ அதுக்குள்ளே சப்ஜெக்ட் மேட்ரே இல்லை. இவங்க குதிரை வாங்கன்னு கையெழுத்து போடுறாங்க, ஆனால் குதிரையே இல்லை, சப்ஜெக்ட் மேட்ரே இல்லை. இன்னொன்று இவனோட ரைட்டை பற்றி இருக்கலாம். இவனுக்கு உரிமை இருக்குன்னு நினச்சி அக்ரிமெண்ட்டு போடலாம், ஆனால் உரிமையே இல்லாமல் போச்சுன்னா. உதாரணத்துக்கு இந்த கேஸு கூப்பர் வர்சஸ் பிப்ஸ்ன்னு ஒரு கேஸ் இருக்குது. இவன் வந்து மாமாட்ட ஒரு இடத்த வாங்கி மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சது மாமா இறந்து போயிட்டார். மாமாட்ட இவன் லீஸ் வாங்கியிருந்தான். பின்னால் போய் அவங்க மாமா பிள்ளைங்கிட்ட போய் இவன் லீஸுக்கு போகிறான். பின்னால் தான் தெரியுது மாமா இவனுக்கு இந்த இடத்த எழுதி கொடுத்துருக்காருன்னு. அப்போ இவன் என்ன ஆகுது, எழுதி கொடுக்கவனுக்கு உரிமையே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸில் வரும்போது அந்த சப்ஸ்டன்ஸை விற்கிறதுக்குள்ள உரிமையே இல்லைன்னு சொன்னால் அது ஒரு மிஸ்டேக்கு. அங்கே என்ன ஆகும், அந்த கான்ட்ராக்டு செல்லாமல் போயிடும். அதே மாதிரி டிஃபரெண்ட் சப்ஜெக்ட் மேட்டர். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த கப்பலில் இவர் என்ன சப்ஜெக்ட் மேட்டர் நினைக்காரு, அக்டோபரில் வர கப்பலில் உள்ள சப்ஜெக்ட் மேட்டர் நினைக்காரு. அடுத்தவர் என்ன நினைக்காரு, டிசம்பரில் வர கப்பலில் உள்ள சப்ஜெக்ட் மேட்டர் நினைக்கார். அதே மாதிரி டிஃபரெண்ட் சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கலாம். அதே மாதிரி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி சப்ஜெக்ட் மேட்டர் டிஃபரெண்ட்டாக இருந்தாலும் அது வாய்டு தான் அப்படின்னு. உதாரணத்துக்கு வேற ஒரு கேஸு ஸ்மித் வர்சஸ் ஹியூஜஸ்னு ஒரு கேஸு. இவன் ஓட்ஸு கேட்டான், அவர் ஓட்ஸை கொண்டாந்து கொடுத்தாரு, பார்த்தாரு, எல்லாம் பார்த்தாங்க, வாங்கினான். கடைசியாக இவன் போய் எனக்கு பழைய ஓட்ஸ் வேண்டாம், புது ஓட்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டில் வித்தியாசம் வந்துட்டு. ஏன்னா இவன் ரேஸ் குட்ஸை வந்து பழைய ஓட்ஸை தான் சாப்பிடும், புது ஓட்ஸை சாப்பிடாது. அனுப்பி கொடுத்தது புது ஓட்ஸு. இது கான்ட்ராக்டு செல்லாதுங்கிறதுக்காக கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, குவாலிட்டியை பற்றி மிஸ்டேக் இருந்ததுன்னா இந்த கான்ட்ராக்ட் வாய்ட் ஆகாது. மிஸ்டேக் அஸ் டு த சப்ஸ்டன்ஸ் மேட்டராக இருந்தால் தான் கான்ட்ராக்ட் வாய்ட் ஆகும், குவாலிட்டியாக இருந்ததுன்னா கான்ட்ராக்டு வாய்டாக இருக்காது அப்படின்னு. அதே மாதிரி மிஸ்அப்ரஹென்ஷன் அஸ் டு த ரைட்ஸ் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் ரைட். அவனுக்குள்ள உரிமைகளை பற்றி மிஸ்டேக் இருந்தால் கூட கான்ட்ராக்டு வாய்ட் ஆயிரும். மேகி வர்சஸ் பென்னி இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இந்த கேஸில் எப்படின்னு சொன்னால், ஒரு மைனர் வண்டியை ஓட்டிட்டு ஆக்சிடெண்ட் ஆக்கிட்டான். இவங்களுக்கு தெரியாது, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு காம்ப்ரமைஸ்லாம் எழுதி நான் இவ்வளோ காம்பன்சேஷன் தரேன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு கடைசியாக தான் தெரியும் அவன் மைனர், அவனுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு. அப்போது இது ஒரு மிஸ்டேக், அந்த இவங்க எழுதின காம்ப்ரமைஸு செல்லாது அந்த மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி மிஸ்டேக் அஸ் டு த ப்ராமிஸு. இவன் சொல்லும்போது ஒருத்தர் என்ன செய்தாங்க, இது ஒரு லீஸ் அக்ரிமெண்ட், நீ கையெழுத்து போட்டுத்தான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கிஃப்ட் டீடே எழுதி வாங்கிட்டாங்க. இப்போ என்னவாகுது, மிஸ்டேக் அஸ் டு தி ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ் கொடுக்கணும், இவன் நினச்சிக்கிட்டான் லீஸுக்கு தான் ப்ராமிஸ் கொடுக்கணும், அவன் என்ன செய்தான் கிஃப்ட் டீடே எழுதி வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் மிஸ்டேக் ஆகும், அது கான்ட்ராக்டு செல்லாமல் போகும். இதெல்லாம் போக
நான் எஸ்ட் ஃபேக்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு இந்த கண்ணு தெரியாதவங்க, படிக்காதவங்க, அவங்களுக்கெல்லாம் எழுதுறதுக்கு தெரியாது. அவங்கள என்ன யார் வேணாலும் ஏமாற்றி டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிடலாம். அதை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக ஒரு பாலிசி நான் எஸ்ட் ஃபேக்டம், திஸ் டாக்குமெண்ட் இஸ் நாட் மைன் அப்படின்னு அர்த்தம். அவன் நான் படிக்காமல் கையெழுத்து போட்டுட்டேன், எனக்கு தெரியாமல் கையெழுத்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆகி போகலாம். அப்போ பொதுவான ரூலு மிஸ்டேக் இருந்ததுன்னா டாக்குமெண்ட்டு அக்ரிமெண்ட்டு வாய்டு அப்படின்னு. அதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன் பார்த்தோம்? ஷுட் பி போத் மிஸ்டேக் ஷுட் பி பை போத் த பார்ட்டிஸ். மிஸ்டேக் ஷுட் பி அஸ் டு தி எசென்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் தி, ஒரு பொருளோட எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி அக்ரிமெண்ட்டு. ஒரு பொருளோட குவாலிட்டியோ ஒரு பொருளோட வேல்யூலேயோ மிஸ்டேக் இருந்தால் செல்லாமல் போகாது. மற்றபடி இதில் இருந்தால் ரெண்டு பேரும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் எசென்ஷியல் கண்டிஷனுக்கு அக்ரிமெண்ட்டோட எசென்ஷியல் கண்டிஷனாக இருந்தால் அது செல்லாமல் போகும் அப்படிங்கிறது கண்டிஷன். இதுக்கு எக்ஸப்ஷன் வந்து யூனிலேட்ரல் மிஸ்டேக்காக இருந்தால் செல்லாமல் போகாது. ஒரே ஒருத்த மட்டும் தப்பு பண்ணியிருக்கான்னு வை, அப்படி பார்த்தீங்கன்னா அது செல்லாமல் போகாது. ஒரு உதாரணம், ஏஏ சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஏஏ சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இவன் ஏலம் விட்டாங்க. அவன் நினச்சிக்கிட்டான் 3 வருஷத்துக்குன்னு சொல்லி ஏலத்தை எடுத்தான். ஆனால் ஆக்சுவலாக அது 1 வருஷத்துக்குள்ள ஏலம்தான். அவன் ஒரு ஆள் தப்புன்னா அதனால் அது கான்ட்ராக்ட் வாய்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மிஸ்டேக் அஸ் டு தி லாவாக இருந்தாலும் கூட கான்ட்ராக்டை வாய்டுன்னு சொல்ல முடியாது. மிஸ்டேக் அஸ் டு தி ஃபாரின் லாவாக இருந்தால் வாய்டு, மிஸ்டேக் அஸ் டு தி இந்தியன் லாவாக இருந்தால் வாய்டு கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு அக்கௌண்ட்டு டைம் பார் ஆகிருக்க டெட்டு, இது வந்து காலாவதி ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் லிமிட்டேஷன் ஆக்டில் காலாவதியான டெட்டுக்கு இவங்க கையெழுத்து போட்டு கொடுக்காங்க அப்படின்னாலும் அந்த கேஸ்லேயும் இவங்க எனக்கு லா தெரியாதுன்னு சொன்னாலும் முடியாது, லா தெரியாதுன்னாலும் கான்ட்ராக்ட் வாய்டு கிடையாது. ஆனால் ஃபாரின் லாவை பொறுத்த வரைக்கும் தெரியாமல் கையெழுத்து போட்டு அது வாய்டுன்னு சொல்லலாம். அப்போ இப்போ பொதுவாக என்னென்னா மிஸ்டேக்கை பற்றி என்ன இருந்தாலும் ரெண்டு பேரும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதோட எசென்ஷியல் ஃபேக்டர்ஸுக்கு கான்ட்ராக்டோட எசென்ஷியல் கண்டிஷனில் இருந்தால் மிஸ்டேக் இருந்ததுன்னா கான்ட்ராக்ட் வாய்டு. எக்ஸப்ஷன் சிங்கிள் யூனிலேட்ரல் மிஸ்டேக்குனாலும் கான்ட்ராக்ட் வாய்டு கிடையாது. அதே மாதிரி ஃபாரின் கண்டிஷனை பற்றி ஃபாரின் லாவை பற்றி உள்ள மிஸ்டேக்குன்னா கான்ட்ராக்ட் வாய்டு, இந்தியன் லாவை பற்றி உள்ள மிஸ்டேக்காக இருந்தால் கான்ட்ராக்ட் வாய்டு இல்லை. இனி நம்ம அடுத்த சாப்டர் வாய்டு அண்ட் வாய்டபுள் அக்ரிமெண்ட்டுன்னு சாப்டர் 9ல் பார்க்கலாம்.